ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பை ஒவ்வொரு ஃபேமிலியும் ஜூலை 17 ஜூலை 31க்குள்ளே முடிக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுதான். ஆகஸ்ட் 1 தொடங்குற மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டம் செல்ஃப் எனுமரேஷன் சொல்லக்கூடிய சுய கணக்கெடுப்பு. அதுக்கு நம்ம se.census.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு போய் நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடு கொடுத்து ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, அதாவது யார் ஃபேமிலியில் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீடு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க் இதையெல்லாம் என்டர் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு இன்ட்ராக்டிவ் மேப் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வீட்டை சரியாக பின் பாயிண்ட் பண்ணணும். நம்ம மேப்பை ஜூம் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வீட்டை சரியாக பின் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 33 கொஷின்ஸ் வரும். லைக் நம்ம வீட்டில் சீலிங்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஃப்ளோரிங் என்ன மெட்டீரியல், நம்ம வீட்டில் லேப்டாப் இருக்கா, குடிநீர் வசதி போதுமானதாக இருக்கா, எங்கிறது நமக்கு குடிநீர் கிடைக்குது, இந்த மாதிரி சில அடிப்படையான கேள்விகள் அங்கே வரும். நம்ம சரியான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 11 டிஜிட்டில் எஸ்இ நம்பர், அதாவது செல்ஃப் எனுமரேஷன் நம்பர் அங்கே ஜென்ரேட் ஆயிரும். அந்த நம்பரை நம்ம வீட்டுக்கு கணக்கெடுக்க வர சென்சஸ் எனுமரேட்டர் கிட்ட கொடுக்கணும். வீட்டுக்கு வர சென்சஸ் அதிகாரிகளுக்கு தவறான பதிலை கொடுத்தாலோ பதிலளிக்க மறுத்தாலோ சென்சஸ் ஆக்ட் 1948 படி சட்டப்படி தண்டனைகள், அபராதம் இரண்டுக்குமே அதில் வழி இருக்குது. நம்ம கொடுக்குற தகவல்கள் ரகசியத்தன்மையோட பாதுகாக்கப்படும். ஃபைனலி கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு, புது காலேஜ் ஸ்கூல்ஸை உருவாக்க, மக்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவை அண்ட் குடிநீர் வசதி, இது எல்லாத்துக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானது.